ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய ஒரு vlog ஒன்றும் இல்லைங்க, ஒரு குட்டியான ஒரு vlog தான். என்னடா இவ வாய்ஸ் இப்படி கரகரன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லாதீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து த்ரோட் பெயின் இருக்குது, தொண்டை கட்டி இருக்குது போல், அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது நேற்றுக்கு. சரி, இப்போ மேக்கப் இல்லாமல் இருக்கும்போதே தெரியுது இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோன்னா கெட் ரெடி வித் மீ vlog தான் பார்க்க போகிறோம். எதுக்கு கெட் ரெடி வித் மீன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைவ் போகும்போது எப்போவுமே ஒரு மேக்கப் பண்ணுவோம்ல, எப்போவும் ஒரு நார்மலாக ஒரு மேக்கப் பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த மேக்கப் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லோரும் கேட்பீங்க, என்ன ஓவர் மேக்கப்பாக இருக்குது, ஏஷியன் பெயிண்டா, நிப்பான் பெயிண்டா, அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோவை. என்னுடைய பேட் கமெண்ட்ஸ் பண்ணோம் என்னுடைய அனைத்து சகோதரர்களுக்கு தான் இந்த வீடியோவை வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, நான் லைவுக்கு வரும்போது எப்படி மேக்கப் பண்ணேன், என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த க்ரீம் தான். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸோடைய பிரைட் பியூட்டி க்ரீம் வந்து தான் நம்ம இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த க்ரீமை வந்து நான் ஃபஸ்ட்டு மூஞ்சி போடுப்பேங்க. ஒரு 4 டாட்ஸாக 5 டாட்ஸாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இந்த ஒரு க்ரீம் தான் நான் போடுறது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவும் பார்த்துட்டு அப்படியே நம்ம லைவும் பாருங்கள், இன்றைக்குள்ள லைவ், அப்போ உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே க்ரீம்ஸ் அப்ளை பண்ணும்போது மேலில் தான் நம்ம வந்து பண்ணணும். கீழே இப்படி இறக்கக்கூடாது, இப்படி மேலே இப்படி பண்ணணும் க்ரீம்ஸ் எப்போவுமே போடும்போது. ஓகே, இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிறது வந்து பாண்ட்ஸ் க்ரீம் தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக பவுடர் தான் போட போகிறோம், வேறு எதுவுமே போடுறது கிடையாது. இதுதான் என்னுடைய ஃபேவரட் பவுடர். இப்போ தான் இந்த பிராண்டை நான் எடுத்திருக்கேன் யார்ட்லே. ஓகே, இதுலேருந்து பவுடர் தான் எவ்வளோ தான் பவுடர் போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம வந்து வெறும் பாண்ட்ஸ் க்ரீம் மட்டும் தான் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கலாம். பவுடர் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பவுடர்ஸ் எல்லாமே வந்து நான் கண்ணாடி பார்த்து பண்ணுறேன். இங்கே கண்ணாடி வச்சுருக்கேன், ஸோ இங்கே கண்ணாடியை பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வந்து நம்ம வந்து நல்லா தொடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா தொடச்சி விட்டாச்சு. இப்போ டஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ஐப்ரோ பென்சில். இது என்ன பென்சில், ஒரிஜினல் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐப்ரோ பென்சில். இது தான் நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஐப்ரோவுக்கு. ஸோ ஐப்ரோ யூஸ் பண்ணிக்கலாமா? லைட்டாக அப்படி டச் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வெளியில் எங்கேயாவது போனோன்னா அது வேறு ஒரு மேக்கப் போடுவோம். அது வேணும்னா சொல்லுங்கள். அது வந்து நான் ரெண்டு விதமாக போடுவேன். இப்போ லைவுக்கு இந்த மேக்கப் போடுறோமா, பக்கத்தில் எங்கேயாவது ஷாப்புக்கு ஏதாவது போகணுன்னா சேம் இதே மேக்கப் தான். இதில் கூட வந்து ஒரே ஒரு க்ரீம், பிபி க்ரீம் மட்டும் நான் ஆட் பண்ணுவேன். இல்லை நம்ம ஏதாவது மீட்டிங், மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா அது வேறு, அப்படியே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு மேக்கப் போடுவோம். ஸோ நான் வந்து மேக்கப் போடுறது இடத்துக்கு தகுந்தவாறு போடுவேன். இது இப்போ நம்ம வந்து நார்மலாக லைவ் வரனால நார்மல் மேக்கப் தான் போடுறது. நம்ம வந்து ஐப்ரோ போட்டுக்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க, எவ்வளோ கோட்டிங் அடிச்சிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, டெய்லி லைவில் எனக்கு மெசேஜஸ் போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ என்னுடைய அந்த சகோதரர்கள் எல்லாம் பாருங்கள், நான் எத்தனை கோட்டிங் போடுறேன், என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. பட் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே வந்து நான் பரதநாட்டியம்லாம் படிச்சிருக்கேன். அந்த டைம்லேருந்தே இந்த ஐப்ரோ, அப்புறம் வந்து இந்த கண்மை, இந்த ஐலைனர்ஸ், அப்போல்லாம் ஐப்ரோவும் கண்மையும் போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் 6க்கு அப்புறம் வந்து 6லேருந்தெல்லாம் நான் வந்து ஐலைனர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போடுறதுக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த பரதநாட்டியம் ஆடும்போது அந்த ஃபேஸில் பார்த்து அப்புறம் 2வது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து எனக்கு கண் எழுதி பொட்டு தொட்டு மை தொட்டு எல்லாம் தொட்டு அப்படியே பழகிட்டாங்களா. ஸோ அது அப்படியே எனக்கு வந்து பழகிடுச்சு. இப்போ வந்து ஐப்ரோ நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஐப்ரோ வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோன்னா, இதுதான் ஹிமாலயோட கண்மை உள்ளே நம்ம போடுறோம்ல காஜல், அதுதான் ஹிமாலயோடைய பிராண்டு. அது நம்ம போட்டுக்கலாம். கம்மி மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பிரதர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நான் மை எவ்வளோ போடுறேன்னு. இந்த மை வந்து என்னுடைய ஃபேவரைட். கண்மை இல்லாமல் என்னால் இல்லை. ஏன்னா என்னை வந்து கண்மையோடே பார்த்து பழகினவங்களுக்கு கண்மை வந்து போடாமல் நான் இருக்கும்போது என் ஃபேஸ் வந்து டோட்டல் சேஞ்சாக தெரியும் எல்லாருக்கும். நம்ம வந்து கண்மை போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐலைனர் தான் யூஸ் பண்ண போகிறோம். டார்க் கலரோட ஐலைனர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது.
ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் முன்னாடி வந்து போடணும், இல்லைன்னா எனக்கு கண் இதாகும். அதனால் முன்னாடி வரேன், பயப்படாதீங்க யாரும் என் ஃபேஸை பார்த்து. பாருங்க, ஒரு இழுப்பு தான். ஓகேவா? இவ்வளோ தான் என் மேக்கப்பே. நான் லைவுக்கு வரும்போது போடுற மேக்கப் தான் இது. வெளியில் போகும்போது இது கூட சேர்த்து ஒரே ஒரு பிபி க்ரீமு மட்டும், இவ்வளோ தான் போடுறது. அது கூட வந்து ஒரு பிபி க்ரீமும் கூட ஆட் பண்ணுவேன். பாண்ட்ஸ் போட்டுட்டு பிபி க்ரீம் ஆட் பண்ணுவேன். நம்ம இப்போ லைவில் இருக்கிறனால அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அது போடுறதில்ல. ஒரு வேளை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பாண்ட்ஸ் க்ரீமை மாற்றிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போயிடுவேன். அப்படி அந்த இடத்துக்கு, அதாவது நான் சொன்னேன்ல, எந்த இடத்துக்கு எப்படி போடணுமோ அந்த இடத்துக்கு அப்படி போட்டுட்டு போகிறது தான். ஓகே, போட்டாச்சு. பார்த்துட்டிங்களா? ஐலைனர் போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஐலைனர் போட்டாச்சு. அப்படியே இந்த ஐலைனரில் இந்த பொட்டு கூட போட்டுக்கலாம். இந்த ஐலைனர் வச்சு தான் பொட்டு போடுவேன். ஐலைனர் வச்சு தான் எப்போவுமே பொட்டு போடுறது. பொட்டு போட்டாச்சு. சந்தனம். ஓகே, சந்தனம் பொட்டு வச்சாச்சு. இதுதான் என்னுடைய மேக்கப்பு. இதில் நம்ம இன்னொரு ஐட்டம் கூட ஆட் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன். ஒரு ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் அதை வந்து அட்ராக்ட் எடுத்து காமிக்கிறது நம்மளுடைய லிப்ஸ் தான் எடுத்து காமிக்கும். ஸோ லிப்ஸ்டிக் இது வந்து மைக்ரேமோடையது. ஷேடு வந்து LM90. நிறையவே ஷேடு கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் நான் இந்த ஷேடு தான் யூஸ் பண்ணுறது. லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சும்மா போட்டுட்டு அதை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம லிப்ஸ்டிக்கும் போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்களா? இப்போ இதுதான் என்னுடைய மேக்கப் ஃபைனல் லுக்கு. இப்போ வந்து நம்ம ஹேரை வந்து எப்போவுமே எப்படி வந்து இது பண்ணுறோன்னா, இதே மாதிரி நான் வந்து குஷி கிளிப் தான் எடுத்துப்பேன். வந்து நேரூச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஹேருக்கு. சாரி, கோணுச்சி. நான் ஏற்கனவே சிக்கு எடுத்துகிட்டு தான் வந்தேன். இப்படி இதுலேருந்து இப்படி எடுப்பேன், பார்ட்டிஷன் பிரித்து. இப்படி ஒரு சுருட்டி அவ்வளோதான். ஸ்லைடு வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி தான். இது எப்படி ஒரு சுற்றிட்டு எதுக்கு சுற்றுறோன்னா கொஞ்சம் அந்த பஃப்னஸ் கிடைக்கும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் என்னுடைய லைவில் வரும்போது இருக்கிற என்னுடைய மேக்கப். கம்மல். இப்போ நம்ம எந்த ட்ரெஸ் போடுறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தவாறு நான் கம்மல் யூஸ் பண்ணிப்பேன். கண்ணுக்கு மேலே லைட்டாக கண்ணில் ஐலைனர் போட்டு துடைச்சிக்கலாம் நம்ம. ஓகே, இதுதான் நம்ம எப்போவுமே லைவுக்கு வர நம்மளுடைய ரெகுலர் மேக்கப். ஸோ இதை தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸில் வந்து இந்த சந்தனத்துக்கிட்ட வந்து பொட்டு வைக்க சொன்னீங்க. என்கிட்ட குங்குமம் கிடையாது, ஸோ நான் இதை வச்சு பொட்டு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எத்தனை கோட் அடிக்கிறீங்க, எத்தனை புட்டிங் அடிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. ஆக்சுவலி இதுதான் என்னுடைய மேக்கப். இப்படி தான் நான் மேக்கப் பண்ணுறது. இதுதான் என்னுடைய
லைவ்ல வர ப்ரொசீஜர் இதுதான். வேணா டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எப்போ எப்படி இருக்கேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இனிமே நம்ம வந்து நெறைய கெட் ரெடி வித் மீ வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். ஏன்னா நம்ம ஒரு மீட்டிங் போறோம், இல்ல ஒரு ஃபங்ஷன் போறோம்னா அதுக்கு வேற ஒரு மேக்கப் போடுவேன். வெளியில வந்து ஷாப்பிங் போறோம், ஜஸ்ட் பக்கத்துல எங்கேயாவது போறோம்னா அதுக்கு இன்னொரு மேக்கப் போடுவோம். ஸோ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மேக்கப் இருக்கு. இது நார்மல் மேக்கப், பேஸ் மேக்கப் தான். நம்ம வீட்ல இருக்கிற சின்ன சின்ன பொருள் வச்சு போட்ட மேக்கப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு அடிப்பொலி விளாக்ல காணாம அது வரைக்கும் பாய் பாய் பாய்.